கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு சுவிசேஷம் 25 33-46. மத்தேயு சுவிசேஷம் 25:33-46. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. வாசிங்களா. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 46. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. இந்த மத்தேயு சுவிசேஷம் 25:33-46 வசனங்கள்ல இருந்து ஆண்டவருடைய கிருபையினால வலது பக்கமா இடது பக்கமா நம்ம நிக்கிறது. எந்த பக்கம்? வலது பக்கம் நிக்கிறோமா இடது பக்கம் நிக்கிறோமா? இந்த பூமியில இருக்கும் போதே நீங்க கவனிச்சுக்கலாம். நீங்க பரலோகத்துக்கு போற கூட்டமா நரகத்துக்கு போற கூட்டமா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது நீங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற இடமே இல்லை. நம்ம போற இடத்த நம்ம இங்க பூமியில இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் பைபிள். போவோமா போக மாட்டோமா, நம்ம எந்த பக்கம் போறோம் அப்படிங்கிறத இந்த பூமியில வாழும் போதே கண்டுபிடிச்சிடலாம். அதனால இன்றைய பிரசங்க தலைப்பு வலது பக்கமா இடது பக்கமா. பிரசங்க தலைப்பு என்னது? வலது பக்கம் நிக்கிறோமா இடது பக்கம் நிக்கிறோமா அப்படிங்கிறத இன்றைக்கு தியானிக்க பக்கம். இடது பக்கம் நிக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், வலது பக்கம் நிக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இது. அது பொதுவா இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு என்னன்னா, இந்த பூமியில ஏறக்குறைய நரகத்துக்குரிய தீர்ப்புக்குரியவர்கள் இந்த பூமியில எப்படிப்பட்டவங்களா வாழ்வாங்கிறதான் எடுத்திருந்தோம். ஆனால் இப்போ இந்த காலை ஆராதனையில அந்த தலைப்பை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வலது பக்கமா இடது பக்கமா நிக்கிறோம். இப்ப நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இனி நம்ம பிரசங்க பகுதிக்குள்ள போகும்போது உங்களுக்கு அதை விளங்கி கொள்வதற்கு வசதியா இருக்கும். வாசிங்க. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நம்ம முதல்ல நித்திய ஆக்கினை அடையக்கூடிய இடது பக்கம் இருக்கிற ஆட்டுகளை குறித்து பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுடுங்க. ரெண்டு பக்கமும் நிற்கிறது ஆடுகள். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு தலைப்புல இந்த பிரசங்கம் நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பக்கம் நிக்கிறது ஆடுகள் தான். ஒரு ஆடு வெள்ளாடு, இன்னொன்னு செம்மறியாடு. ஒரு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம், ஒரு ஆட்டு கூட்டம் செம்மறியாடு. நிக்கிற பக்கத்தின் அடிப்படையில தான் இங்க தீர்ப்பு எழுதப்படுது. ஒரு கூட்டம் இடது பக்கம் நிக்குது, ஒரு கூட்டம் வலது பக்கம் நிக்குது. இப்போ இடது பக்கம் நிக்கிற வெள்ளாடுகளும் சொல்லலாம். சும்மா இதை ஒரு நம்ம என்ன செய்யலாம், ஒரு கற்பனையா உங்களுக்கு பேசிட்டு போறோம் ஆரம்ப பகுதியில். இப்போ வெள்ளாடுகளும் சொல்லலாம், நாங்க இடது பக்கம் நிக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு தெரியும், அது சொல்லலாம். அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுக்கு சொல்றதுக்கு. வலது பக்கம் இருக்கிறவங்களும் சொல்லலாம், நாங்களும் வலது பக்கத்துல தான், ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இல்லை. நியாய தீர்ப்பு நேரத்திலே வலது பக்கமும் இடது பக்கமா தான் கர்த்தர் நிறுத்துறார். இது பூமியிலும் நம்ம ஒப்புமையா படிக்கலாம். சபையில இருக்கிற தெய்வ ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, கிறிஸ்தவங்கிறதுல ஒரு கூட்டம் சொல்லலாம், நான் ஆண்டவருடைய இடது பக்கம் நிக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஏன் இடது பக்கம் வைத்திருக்கிறார் அப்படிங்கறத அவங்க அறியல. இடது பக்கத்துல இருந்துட்டு அவங்க ஆண்டவரை பற்றி நல்லா பேசலாம், சொல்லலாம், செய்யலாம். ஏன்னா அவங்க நிக்கிறது எந்த பக்கம்? இடது பக்கம். ஆனா ஆண்டவராக்கும் பிரிச்சு அவங்கள இடது பக்கம் வைத்திருக்கிறார். இப்ப இதெல்லாம் நம்ம விளக்கமா சொல்ல. அதனால இந்த பூமியில வாழும் போது இடது பக்கம் நிக்கிற கூட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வெளிப்பாடா பேசிட்டு போறோம். இன்னொரு விதத்துல சொன்னா இந்த பிரசங்கத்துக்கு நல்ல ஒரு தலைப்புனா, இந்த பூமியிலேயே தேவன் நியாயம் தீர்த்திருக்கிற ஜனங்கள் எப்படி வாழ்வார்கள். அதாவது நித்திய நியாய தீர்ப்புக்குரிய வெள்ளாட்டு கூட்டம் இந்த பூமியிலே நியாயம் தீர்க்கப்பட்ட ஜனமாய் எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிறதான் நம்ம பிரசங்கத்துல சரியான ஒரு தலைப்புனா, இந்த பூமியில வாழும் போதே நியாய தீர்ப்புக்குரிய ஜனங்கள் எப்படி வாழ்வார்கள், அல்லது தேவனால நியாயம் தீர்க்கப்பட்ட ஜனங்கள் எப்படி வாழ்வார்கள். அதாவது வெள்ளாடு, அதாவது பிறக்கும் போதே அது வெள்ளாடுன்னு பிறக்குது மாதிரி இந்த பூமியில வாழும் போதே நியாய தீர்ப்புக்குரியவங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்க யாரும் அதைரியப்படவோ சோர்ந்து போக வேண்டாம். இந்த பிரசங்கத்துல இன்னொரு தலைப்புல ஒரு பிரசங்கம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமான அதை நம்ம உங்களுக்கு பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா ஆசீர்வாதமா ரைட்டா. முதலாவது குறிப்புக்கு நேராக கடந்து வரும். வேதத்துல வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதான விஷயம்
பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். பிரசங்கி 2:26 வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வாசியா. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பூமியில தேவன் நியாயம் தீர்த்திருக்கிற ஒரு கூட்டம், அல்லது வெள்ளாடுங்கிற ஒரு கூட்டத்துல, அல்லது இடது பக்கம் நிக்கிற கூட்டத்துல இருக்கிறவங்க பாவிகள் என்கிற இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பூமியில கர்த்தர் கொடுத்திருக்க தீர்ப்பு என்னன்னா, தான் கூட வராத நிறைய விஷயத்தை அவங்க சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி கொடுக்கிறாருன்னா, அவனுக்கு தொல்லையாட்டே கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? தொல்லையாவே கொடுத்திருக்கிறார். அவன் பிறந்து வளர்ந்து வர்ற காலத்துல இருந்து பணம், பொருள், சொத்து இந்த பூமியில சேர்க்கிறதே அவன் மைண்டு மென்டாலிட்டியா இருக்கும். அது ஊழியக்காரங்களாகவும் இருக்கலாம், விசுவாசியாகவும் இருக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. இவங்க பூமியிலே ஆல்ரெடி தேவனால நியாயம் தீர்க்கப்பட்ட வெள்ளாட்டு கூட்டமாய் இடது பக்கம் நிற்கிற கூட்டத்துல உள்ளவருடைய செயல்கள் எப்படி இருக்கும்னா, மேக்சிமம் தொல்லையாட்டே கொடுத்திருப்பார் ஆண்டவர். அவன் அதுல இருந்து விடுதலை ஆக்கப்படவே முடியாது. அவன் இதுல இருந்து விடுதலை ஆகி ஜெயித்திடலாம் அப்படின்னா நடக்காது. நகை போடுறவங்களா இருந்தாலும் நகை சேர்க்கிறதுலே இருப்பாங்க. சொத்து வாங்குறவங்களா இருந்தாலும் சொத்து வாங்கணுங்கிறதுலே இருப்பாங்க. பணம் சேர்க்கறதுல இருந்தாலும் பணம் சேர்க்கணும்பாங்க. அதாவது உலகத்துக்குரிய விஷயத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா அது அவருக்கு தொல்லையாட்டே கொடுத்திருப்பாரு. இவங்களுடைய சாட்சி இருக்கும். அதான் நான் சொன்னேன், இடது பக்கம் தான் அந்த ஆடுகள் நிக்குது, அது வெள்ளாடுங்கிற பேர்ல இருக்கு. இவங்களுக்கு சாட்சி இருக்கும். நான் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தேன், ஏழையா இருந்தேன், ஒண்ணுமில்லாம இருந்தேன், ஆனா ஆண்டவர் எனக்கு சொத்து தந்தார், பணம் தந்தார், படிப்பு தந்தார். இதெல்லாம் தரக்கூடாதுங்கிறதுக்கு இல்ல, மறுபடியும் நான் சொல்றேன், இதை குறித்து தான் இவன் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இது தொல்லையாட்டே கொடுக்கப்பட்டிருக்கும். படிக்கணும், பிள்ளைகள் வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல முறையில ஆசீர்வாதமான நிலவரத்துல இந்த உலகத்துல நகை நட்டு அலங்காரமான ஆடம்பரமான வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் சேர்க்கணுங்கிற இடத்துல இருப்பாங்க. இது இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தொல்லை. இதுவே இவங்களுக்கு ஒரு பாரமா இருக்கும், இதுவே இவளுடைய வாஞ்சியா இருக்கும், இதுவே இவளுடைய நோக்கமா இருக்கும், இதுவே இவளுடைய பிரயாசமா இருக்கும். இதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கு. இதை ஆண்டவர் அவங்களுக்கு தொல்லையாட்டே கொடுத்துருவார். தொல்லை மீன்ஸ் இவங்களை விட்டு போகவே செய்யாது. இவங்க வாழ்க்கையில இதுவே இவளுடைய வாழ்க்கையா இருக்கணும். யாரை ஏமாத்தினாலும் சரி, யாரை எத்தினாலும் சரி, யாரு எங்க திருடினாலும் சரி, என்ன பிழைப்பு நடத்தினாலும் சரி, இவங்களுடைய வாழ்க்கையில இந்த தொல்லையை கொடுத்துருவார். இப்ப இவங்க வாழ்க்கை இந்த பூமியில எப்படி இருக்கும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தொல்லையை கொடுத்ததுனால இவங்க வேதனையோடு இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லல. நல்லா கவனிச்சிடுங்க. இவங்க இந்த தொல்லையை சுமந்துகிட்டே இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போறோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க யாரும் இந்த அனுபவத்துக்குள்ள வந்துடக்கூடாது. அதுக்கு தான் இதை சொல்றது. இந்த வெள்ளாடு இடது பக்கம் இருக்கிற கூட்டத்துல முதல் கூட்டமா நம்ம எடுக்கிறது இந்த பூமிக்குரிய விஷயத்தை சேர்க்கிற விஷயம். அரை பவுன் 1 பவுன் ஆகும், 1 பவுன் 2 பவுன் ஆகும், 2 பவுன் 4 பவுன் ஆகும், 4 8 ஆகும், 8 12 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகும், 64 128 ஆகும். இப்படி உங்களுடைய லைஃப்ல பெருகிட்டே இருக்கும். 5 சென்ட் பூமி 10 சென்ட் பூமி ஆகும், 10 சென்ட் பூமி 20 ஆகும், 20 40 ஆகும், 40 1 ஏக்கர் ஆகும், 1 ஏக்கர் 5 ஏக்கர் ஆகும். ஊழியக்காரர்கள் இதேதான். நீங்க விசுவாசிகளுக்கு அப்படின்னு நீ நினைக்க கூடாது. பெருகிட்டே இருக்கும். இதுக்கான பிரயாசங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கான திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். இது அவ்வளவுமே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும். சரியா? இப்ப நம்ம வேதத்துல இருந்து பார்ப்போம், இந்த தொல்லையுடைய மனிதர்கள் பூமியில எப்படி இருப்பாங்க. இடது பக்கம் இருக்கிற கூட்டம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரிய கூட்டம். இந்த நியாய தீர்ப்புக்குரிய கூட்டம் இந்த பூமியில இந்த நியாய தீர்ப்பை எப்படி சுமந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். யோபுடைய புஸ்தகம் 21:13. அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு ஷன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குவார்கள். ஆமா, ஒரு ஷன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குவார். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி, நம்ம என்ன சொன்னோம், சேர்க்கிற தொல்லையை கொடுப்பாங்க. அவங்க பூமியில வாழும்போது எப்படி வாழ்வாங்களா? செல்வவான்களாய் வாழ்வாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப இந்த மார்க்கத்துல வந்த பிற்பாடு என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க தெரியல, திக்கு திக்குங்கிற இடத்தோடு கூட தான் இந்த பாதையில ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் அந்த தெய்வ பயம் இருந்துகிட்டே இருக்குது. செல்வவான்களாய் வாழ்ந்து தங்கள் நாட்களை போக்கி ஒரு ஷன பொழுதுல எங்க போவாங்களா? இன்னைக்கு இதை ஏத்துக்குவாங்களா?
இன்னைக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறாங்களா? இப்ப நீங்க அந்த 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப அந்த 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசிங்க. என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். என் வசனத்தை கவனமாய் என் கேளுங்கள். வசனத்தை கவனமாய் என் கேளுங்கள். வசனத்தை என்ன வசனத்தை கவனமாய் கேளுங்கள். செல்வவான்களாய் வாழ்ந்து ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் போய் விடுவார்கள் என்கிற வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். இப்ப என்ன சொல்றாரு? ஒரு க்ஷணப்பொழுதிலே செல்வவான்களாய் வாழ்கிற இவர்கள் எங்க போயிருவாங்களா? பாதாளத்துக்கு போயிருவாங்க. இப்ப அடுத்தது 7ல இருந்து வாசிங்கன்னா, வாசிங்க. 7ல இருந்து வாசிங்க. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எப்படி இருப்பாங்களா? அவங்க குடும்பம் ரொம்ப திடப்பட்ட குடும்பம். நினைக்கிற படிப்பு படிக்க முடியும், நினைக்கிற சம்பாத்தியம் சம்பாதிக்க முடியும், நினைக்கிற வாழ்க்கை வாழ முடியும். நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்துல அநியாயமா, அக்கிரமா, ஊழல், லஞ்சம், பல விதத்துல தீமையா, சகல விதத்துல அநியாயமா சம்பாதிக்கிறவர்கள் கூட துன்மார்க்கரா இருக்கக்கூடியவங்க. அந்த 7வது வசனத்தை மறுபடியும் இருக்கா நீங்க வாசிட்டு 8வது வசனத்துக்கு வந்தா புரியும். வாசிங்க. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானே. அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். மறுபடியும் வாசிங்க. வாசிங்க 9வது வசனம். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். அவர்கள் வீடுகள் இடி மின்னல் மற்றபடி மழை ஒண்ணு இருக்காது, நல்லா பத்திரப்பட்டி இருக்கும். நம்ம தேசத்தை எடுத்து பார்த்தா நம்ம அரசியல்வாதிகளுடைய வீடுகள் எல்லாம் அருமையாய் பத்திரப்பட்டிருக்கும். வச்சிருக்க சொத்து சுகம் பத்திரப்பட்டிருக்கும். வாசிங்க. தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் எந்த சிக்ஷையும் அவர்கள் மேல இருக்காது. தேவனுடைய எந்த சிக்ஷையும் அவள் மேல என்ன செய்யாது? இருக்காது. தேவன் அவளை கண்டிக்க மாட்டார். அவளுக்கு எந்த ரொம்ப பெரிய வியாதிகள் பலகீனங்கள் இல்லாம இருக்கும். சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாசிங்க. அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய நிலம், பொருள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் எது பொலிந்தாலும் வீண் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. நல்ல மிருகமானாலும் நல்ல வருமானம் ஆனாலும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். வாசிங்க. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்திலே இறங்குகிறார். ஆனா பூமியில என்ன கொடுக்கிறார்னா ஆண்டவர் தொல்லையை கொடுக்கிறார். நீங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. இல்ல கிடைக்கல அப்படியெல்லாம் நினைச்சு ஒரு நாளும் வருத்தப்பட்டுறாங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல பிரசங்கம். புரிந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடுங்க. என்ன வேதத்துல இருந்து ஒரு சில வசனத்தை எடுத்து சொல்றோம். எத்தனை குறிப்பு பேச முடியுமோ அதை பேசிட்டு நம்ம என்ன செய்வோம், போயிடலாம். அதே யோபுடைய புஸ்தகம் 21:17 வாசித்து பாத்தீங்கன்னா வாசிங்க. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் எத்தனை சடுதியில் துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போம். எத்தனை சடுதியில் துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 3 4 5 12 வரைக்கும் வாசிய. 73 வாசிங்க. 73 வாசிங்க. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சேர்க்கிறவங்களுக்கு தொல்லையை கொடுத்துட்டு இந்த பூமியில அவங்க எப்படி வாழ்வாங்கன்னு சொன்னா மரண பரியந்தம் அவங்களுக்கு இடுக்கண் இல்லையா? வாசியா. மரண பரியந்தம் அவங்களுக்கு இடுக்கண் இல்லையா? அவங்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. உங்களெல்லாம் அவங்க நல்ல பலனா உறுதியா இருப்பாங்க. வாசியா. நரன்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். நீங்க படுற கஷ்டம் எதுவும் அவங்களுக்கு என்ன செய்யாது, வராது. நல்லா புரிஞ்சிடுங்க. சரியா? நல்ல ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை எப்படி இருக்குமா? உங்களை பார்த்து சொல்லலாம்,
நீங்க பெந்தகோஸ்தே கூட்டத்துக்கு போறீங்க, உபவாச ஜெபத்துக்கு போறீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒருவேளை வேதனையோடு துக்கத்தோடு ஒரு ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு மாசமும் கணக்கு போட்டு மாச கடைசி ஆகும்போது ஒரு கல்யாண வீட்டு கார்டு வந்தா கூட ஒரு 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு வருத்தப்பட்டு வசமா அந்த நாள்ல வேற எங்கேயாவது போயிட்டேன்னு சொல்லி கல்யாண வீட்டுக்கே போகாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க பார்த்து கேட்கலாம், நீ உங்களுக்கு அப்படி வந்திருக்கானி, அது நான் இப்ப சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்படிப்பட்ட நிலவரத்துல இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பெருமை சரப்பணியை போல அவளை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. பார்க்கும் போது உலக ஆசீர்வாதத்தினால பணம், பொருள், நகை, நட்டு, சொத்து, சொகத்துல படிப்பு, பிள்ளைகளுடைய உத்தியோகம், இதெல்லாம் அவங்கள பார்க்கும் போது பெந்தகோஸ்துக்காரங்களா பைபிளை தூக்கிட்டு கூட்டத்துக்கு வந்துட்டு வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு ஓட்ட வண்டியை ஓட்டிக்கிட்டு திரியறத பார்க்கும் போது கொழுப்புல எடுப்பா பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? எடுப்பா பார்ப்பாங்க. நீங்க அப்படி பார்க்கும்போது நினைச்சுக்கணும், இடது பக்கம் நிக்கிற வெள்ளாடு அது அப்படிதான் இருக்கும். இடது பக்கம் நிக்கிற வெள்ளாடு ஏறக்குறைய பூமியில தேவன் நியாயம் தீர்த்துட்டாரு. நித்திய நியாய தீர்ப்புக்குரியது பூமியில ஜட்ஜ்மென்ட் ஏற்று போய்கிட்டு இருக்கு. பூமியில நியாய தீர்ப்ப ஏற்று போய்கிட்டு இருக்கு. வாசிங்க, அடுத்த வாசிங்க. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. 50 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கினா 1 கோடி ரூபாய்க்கு வாங்குவாங்க. 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினா 2 கோடி ரூபாய்க்கு வாங்குவாங்க. நீங்க எங்கனையாவது ஒரு 3 சென்ட் 2 சென்ட் பூமி வாங்கலாம்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்காது. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? நாகர்கோயில்ல எப்படியாவது ஒரு 2 சென்ட் பூமி வாங்கலாம்னா நாகர்கோயில்ல கிடைக்காது, வெள்ளமடத்துக்கு அந்த பக்கம் தான் கிடைக்கும். ஆனா அவங்க வெள்ளமடத்துல வாங்கலான்னு சொன்னா நாகர்கோயில்ல இடம் கிடைக்கும். நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்க விரும்புகிறதிலும் அதிகமா என்ன செய்யுமா அவங்களுக்கு? ஆமா, விரும்புகிறதுல அதிகமாய் நடந்தே இருக்கிறது. வாசியா. அவர்கள் சீர்கேட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். அவங்க பேச எல்லாம் நான் பாருங்க, என் பிள்ளைய படிக்க வச்சு அது கிடைச்சு இது கிடைச்சு, நான் பாருங்க சேர்த்தேன் அதை கிடைச்சு இங்க கிடைச்சு, அப்பவுமே அந்த இடம் வாங்கினேன். அவங்க பேச்சே வேறையா இருக்கு. வாசியா. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். வானம் மட்டும் எட்டுமா. வாசியா. அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அவங்க சாட்சி பயங்கரமா இருக்கு. வாசியா. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். இப்ப எல்லாரும் எந்த பக்கமா திரும்புவாங்களா? வலது பக்கம் கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. எங்க வருவாங்களா? கூட்டம் கூடுதல். எங்க கூட்டம் கூடும்? ஆமா, இப்ப இருக்கிற ஊழியக்காரன்லாம் இப்படி இந்த இடது பக்கம் திரும்புறதுதான் விரும்புறாங்க. வாசியா. தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். உங்களுக்கு போர் போட்டா தண்ணி வராது, அவங்களுக்கு போர் போட்டா தண்ணி நல்லா வரும். கையிட்டு செய்யற எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காணலாம். வாசியா. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளா இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இடது பக்கம் நிக்கிற கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட தொல்லையின் அனுபவத்தில் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். வாசியா. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி. இங்க அவர் புலம்புறாரு, நான் தேவையில்லாம உபவாச ஜெபத்துக்கு வந்து, தேவையில்லாம ஆராதனைக்கு வந்து, காத்திருப்பு கிட்ட வந்து ஒரே எப்போதும் ஆண்டவரே என்ன சுத்திகரியும் என்ன பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி விருதாவா கிடந்து என் இருதயத்தை சுத்தம் பண்ணுவானேன். குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். இப்ப இதுல ஏதாவது ஒரு சம்பவம் நீங்க நினைவு பார்த்தீங்களா? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரியா பேசிட்டு வந்துட்டு நான் இப்படி சொல்லுவேன்னு நினைச்சீங்களோ, நான் அப்படி சொல்ல மாட்டேங்கிறது யாக்க இது. இப்ப நம்ம அந்த பகுதிக்குள்ள போகாட்டோம். ரைட், இப்ப விட்டுருவோம். இப்ப சங்கீதம் 37 அதுல வசனத்தை வாசிங்க. 20வது வசனத்தை வாசிங்க. 19 20 வாசிங்க. அப்பதான் இதுல அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். 20வது வசனத்தை வாசிங்க. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். முடிஞ்சு. சங்கீதங்களின் புஸ்தகம் 37 35 36 வாசித்தா. சங்கீதங்களின் புஸ்தகம் 37 35 36 வாசித்தா. வாசிங்க. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அப்படின்னா அர்த்தம் என்ன?
நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு துன்மார்க்கனை கண்டு அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. இது பரலோகத்தின் அனுபவத்துக்கு எழுதப்பட்ட வசனம். அல்லேலூயா. பரலோகத்துல போய் தேடினா அவனை காணாது. பூமியில அவன் பச்சையான ஒலிவ மரமா இருந்தான். ஆனா பரலோகத்துல போனா அவனை தேடினா காணாது. பூமியில பச்சையான ஒலிவ மரத்தை போல ஊழியம் செய்யலாம். ஆனா பரலோகத்துல போனா தேடினா காணப்பட முடியாது. இடது பக்கிற வெள்ளாட்டின் அனுபவத்துல இருக்கிறவர்கள் என்ன இருக்கு வசனம்? சங்கீதங்களின் புத்தகம் 92:7 வாசித்தால், சங்கீதங்களின் புத்தகம் 92:7 வாசித்தால் வாசிங்க. துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். இப்ப இது பிரசங்கம் போல இல்ல, வேத வசனம் வாசிட்டு இருக்கிறது போல இருக்கும். புரிகிறவர்களுக்கும் சத்தியத்தின் மேல வாஞ்ச உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது ஓகேன்னு இருக்கும். இல்லாதவங்களுக்கு இது பிரசங்கம் போலவே தெரியாது, தெரியக்கூடாது. வெள்ளாட்டு கூட்டத்துக்கு இது பிரசங்கமாட்டே இருக்க கூடாது. இந்த பிரசங்கம் அவங்களுக்கு புரியவும் கூடாது. இந்த பிரசங்க கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. சங்கீதங்களின் புத்தகம் 49:10 வரைக்கும் வாசித்தார். சங்கீதங்களின் புத்தகம் 49:10 வரைக்கும் வாசிங்க. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து. நிறைய வசனம் வாசிக்கிறோம், ஆனா அதுக்கு சில வீட்டுல போய் இந்த வசனங்கள் எல்லாம் குறிச்சு வச்சு வாசிங்க. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறார். மற்றவர்களுக்கு வைத்து போகிறார்கள். சில விஷயம்லாம் சொன்னா ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்வேன், சில இடங்கள்ல சில மாமியாரை தவிக்க விட்டுக்கிட்டு சில மருமகா தன்னுடைய புருஷனை கூட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கும். ஒரு காலம் வரும்போது நாம் இப்படி தவிக்கப்படுற இடத்துக்கு வருவோம் என்பதை அவங்க மறந்துடுவாங்க. தங்கள் ஆஸ்தியை மற்றவர்கள் வைத்து போகிறார்கள். தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறார்கள். சில இடத்துல பொன் பிள்ளைகள் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ப்பாங்க பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகளை அனுபவிக்கிறதோட வரக்கூடிய மருமக அனுபவிச்சுட்டு போவோம். நான் அனுபவிக்க கூடாதுங்க. தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு, இது இந்த பிரசங்க பகுதிக்குள்ள வேணுங்கிறதுக்கு இல்ல, வைத்து போவார்கள். நம்ம செய்யற சில கிரியைகள் என்னால வரும். வாசிங்க, இப்போ வாசிங்க. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். இன்னைக்கு சேர்க்கிறவங்க எல்லாம் அழிஞ்சு போகும். அளவுக்கு அதிகமா சேர்க்கிறேன், இது எனக்கு தேவையில்லை, இதை நான் சேர்க்கிறது பாவம், இதை நான் சேர்க்கிறதே எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு, இதை நான் சேர்க்கிறதே என் வாழ்க்கையில நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன், இதுவே எனக்கு பூமியில தேவன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அப்படி நீ நினைக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு இருக்காது. வாசிங்க. அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் தங்கள் நிலங்களுக்கு, இப்ப அரசியல்வாதிகள் எடுத்தா அவங்க அப்பா பேரு, அவங்க பேரு, அவங்க குடும்பத்தார் பேர்களை போட்டு ரோடு தெருவு எல்லாம் செய்திடலாம். நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். வாசியா. ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போக மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம், அவர்களுடைய பைத்தியம், இது அவர்களுடைய பைத்தியம், தொல்லை. இப்ப எங்க வந்துட்டு இந்த வார்த்தை பைத்தியம் ஆயிடுச்சு. பைத்தியம், கிறுக்கு. நம்ம பாஷையில சொன்னா கிறுக்கு பிடிச்ச கேஸா மாறிடுவான். சொத்து சேர்க்கிறது, பணம் சேர்க்கிறது, நகை சேர்க்கிறது, இந்த உலகத்துல ஆசீர்வாதத்துக்கான ஐஸ்வர்யத்துக்கு ஏதுவான காரியங்களை சேர்க்கிறவெல்லாம் அங்க என்ன சொன்னோம்? ஆமா, பைத்தியம் ஆயிரும். அவன் எப்படி ஆயிரான்? பைத்திய கூட்டத்துல வந்துறான். இடது பக்கம் இருக்கிற வெள்ளாடுங்கிற கூட்டத்துல இருந்து, தொல்லை என்கிற அனுபவத்துல இருந்து இப்ப எங்க வந்துறான்? பைத்தியம். ஆகிலும் அவள் சந்ததியார் என்ன சொல்றாங்களா? வாசிங்க. ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். எப்படி பேசுவாங்களா? பெருமையா பேசுவாங்க. அவங்க பிள்ளைகள், அவங்க குடும்பம், அவங்க சந்ததி அவங்கள பெருமையா பேசுவாங்க, மெச்சிக்கொள்வார். வாசி அடுத்த வசனம். ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். எங்க கிடத்தப்படுவாங்களா? சாகும்போது
பாதாளத்துல என்ன செய்வாங்களாம்? பாதாளத்துல கிடப்பாங்க. இங்க 1க்கு 4 வகையான பிரைஸ்லெட் வச்சிருக்கலாம். பிரைஸ்லெட் போதாதுன்னு கையில காப்பு மாதிரி ஆம்பளைகள் போடலாம், சகோதரிமார் போடலாம். காலுக்கு கொலுசு பல விதத்துல வச்சிருக்கலாம், வாட்சி வச்சிருக்கலாம். என்ன கோல்டுல வாட்சி, பிளாட்டினத்துல வாட்சி, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இது நம்ம சும்மா தோராயமா சொல்லிட்டு போறேன். 1க்கு 7 ஜோடி கம்மல் வச்சிருக்கலாம், 6 ஜோடி கம்மல் வச்சிருக்கலாம், மோதிரம் வச்சிருக்கலாம், போடவே இல்லாட்டாலும் மோதிரங்களை வச்சிருக்கலாம், தங்க நாணயங்களை வாங்கி வச்சிருக்கலாம், தங்க பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கலாம். என்னவும் வை, எப்படியும் வை, எவ்வளவு சொத்து வாங்கு, எவ்வளவு சேர்த்துக்க, எத்தனை ஜோடி செருப்பு வேணாலும் வச்சுக்க, எவ்வளவு துணி வேணாலும் வச்சுக்க. ஆனா உன்னை வேதம் என்ன சொல்லுதுங்கிறது தான் பைபிள் சொல்லுது. பைபிள்ல இருந்து எடுத்து சொல்றோம். அல்லேலூயா. வேதம் உன்னை யார் எப்படி என்று அடையாளப்படுத்துது. தொல்லை, பைத்தியம் என்கிற விதத்துல நீ ஒரு துன்மார்க்கன், வெள்ளாடு, நியாயத்திற்குரிய நபர் என்பதை வேதம் அடையாளப்படுத்து. வாசியா, ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். நம்ம மரிக்கும் போது ஜீவனுக்குரியவளாய் மாற்றப்படும். இவ்வளவு மரணம் என்ன செய்யுமா? எல்லாரும் இந்த பூமியில இந்த சர்வத்தை விட்டு மரிப்போம். இவர்களை மரணம் மேய்ந்து போடும் என்று சொல்வது 2ஆம் மரணமாகிய அந்த இடது பக்கம் இருக்கிற ஆட்டின் அனுபவத்துக்குள்ள தேவனை விட்டு பிரித்து போடுகிற மரணம் மேய்ந்து போடும். வாசிங்க. செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவங்களுக்கு செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். ஆமா, கர்த்தருடைய வருகையும் உயிர்த்தெழுதலின் அனுபவம் வரும்போது செம்மையானவர்கள் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். வாசிங்க. அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு அருமையான வார்த்தை போட்டிருக்கும் பாருங்க. சேலா. எப்படி போட்டிருக்கு? சேலா. நில்லு, கவனி. இந்த வார்த்தை வரும்போது நின்று கவனிச்சு தியானிச்சு போ. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். வலது பக்கம் இருக்கிற செம்மறியாடு அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். இடது பக்கம் இருக்கிற வெள்ளாட்டின் அனுபவத்துல வாசிங்க. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. யாரை பார்த்து சொல்றாரு? செம்மறியாட்டின் அனுபவத்துல வலது பக்கம் நீக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. அவன் இந்த பூமியில சொத்து சுகம் பணம் ஐஸ்வர்யத்தை சேர்க்கும் போது, ஒரு ஊழியனா இருந்து சொத்து சுகம் பணம் ஐஸ்வர்யத்தை சேர்க்கும் போது, நாளுக்கு நாள் கிடைக்கிற பணத்துல ஏழைகளுக்கு கொடுக்காம, இல்லாதவங்களுக்கு கொடுக்காம, தனக்கும் தான் குடும்பத்துக்கும் ஊழியம் சேர்க்கிறவன் பெருகும் போது நீ பயப்படாதே. வாசிங்க. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. மாட்டான். அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. மகிமை அவனை பின்பற்றி 100 பவுன் போட்டிருந்தா 50 பவுன் போட்டு பிள்ளையை கட்டி கொடுத்தா, கஷ்டப்பட்டு அவ சேர்த்து பிள்ளைக்கு என்னெல்லாம் வாங்கியிருந்தா தெரியுமா? 12 வயசுல பிள்ளை சடங்காகிறதுக்கு முன்னே பிள்ளைக்கு ஒட்டியானத்திலிருந்து எல்லாம் வாங்கி வச்சிருந்தா. எப்பா பயங்கரமான ஆளு. பிள்ளைக்கு 22 வயசு கல்யாணம் எடுக்கும் போது அவ வீட்டுக்காரரே ஆச்சரியப்பட்டார், இவ்வளவு நகை எப்படி சேர்த்திருந்தான்னு சொல்லி. 40 பவுனுக்கு மேல சேர்த்து வச்சிருந்தா. 3 பொம்பளை பிள்ளைகள்ல மூத்த பிள்ளைக்கு 60, இளைய பிள்ளைக்கு 70, 3வது பிள்ளைக்கு 80, பயலுக்கு ஒரு 8 வீடு. அவன் மரிக்கும் போது ஒன்றும், அவன் மகிமை அவனை பின்பற்றி படிப்பு, என்ன வேலை, என்ன சம்பாத்தியம், எப்படிப்பட்ட தலைவர், என்ன டிகிரி, ஒன்னும் போவாது. போவோன்னு நினைக்கிறீங்க? யாராவது கொண்டு போனாங்களா? வாசி, அடுத்த வாசியா. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், அவன் உயிரோடு இருக்கிற தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், மனுஷெல்லாம் புகழ்ந்து பேசுறான். ஐயோ, எப்படி இருந்த குடும்பம், எப்படி வளர்ந்துட்டாங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒண்ணுமில்லாத இந்த புது குடியிருப்புல ஆண்டவர் எவ்வளவு பெரிய குடும்பமா மாத்திட்டாரு, எவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்துட்டாரு, எவ்வளவு ஆசீர்வாதப்பா. பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதம். என்ன கார் வச்சிருக்கிறாங்க, பென்ஸ் கார் வச்சிருக்கிறாங்க, ஆடி கார் வச்சிருக்கிறாங்க, என்ன வசதியாப்பா. என்ன அழகா சொல்லி வாழ்த்தினாலும்
அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை மேல உள்ள வசனத்தை 18 ஒருக்கா கூட வாசி. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் புகழ்ச்சின்னு சொன்னா ஐயோ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா. வாசிய. அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதா எங்க போறானா அவன் என்றென்றைக்கு வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். இன்னைக்கு இதை ஏற்றுக்கொள்வாங்க நீ நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஏற்றுக்கொள்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க நீ நினைக்கிறீங்க? இன்னைக்கு இதை ஏற்றுக்கொண்டு பிரசங்கம் கேட்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க நீ நினைக்கிறீங்க? ஏங்க, உங்க கையில இருக்கிற பைபிள் என் கையில இருக்கிற பைபிள்ல இருந்து எடுத்து பேசுறேன். இடது பக்கம் நிக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்லுவாரு, சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே. வெள்ளாட்டு கூட்டத்துல முதல் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த வாசி 20வது வசனத்தை வாசிங்க. கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன். என்ன அறிவில்லாத மனிதன்? நித்தியத்தை குறித்த அறிவு, பரலோகத்தை குறித்த அறிவு, அழிவில்லாத பரலோக ராஜ்யத்துக்குரிய அறிவில்லாத மனுஷன் அழிந்து போக மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். செத்து போற யானைக்கும் மிருகத்துக்கும் பூனைக்கும் எலிக்கும் ஒப்பனையா இருக்கிறான். அதுவும் ஒண்ணும் கொண்டு போகாது, இவனும் ஒண்ணும் கொண்டு போக மாட்டான். முடிஞ்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த துன்மார்க்கு யாருன்னு உங்களுக்கு சொல்லித்தார். உலகத்துல இருக்கிறவன் கிடையாது. இப்ப இந்த துன்மார்க்கு யாரு? அதனாலதான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். சரியா? பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். எங்க போக்குவரத்து செய்த துன்மார்க்கர்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்யற துன்மார்க்கனா யாரு? யாரு? என் போன்ற ஊழியனும் எனக்கு முன்னால இருக்க விசுவாசிகளும் தான். உலகத்தான இப்ப நம்ம கொண்டு வரல. இடது பக்கம் தான் சொன்னோம், வெள்ளாடு ஆட்டு கூட்டத்துல தான் இருக்குது. என்ன கூட்டத்துல இருக்கு? ஆட்டு கூட்டத்துல தான் இருக்குது. ஆனா வெள்ளாடு இடது பக்கம் நிக்கிற கூட்டம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கன். சபை நடத்தலாம், ஊழியம் செய்யலாம், சபைக்கு போகலாம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டே. ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் குறிப்பு பேசி முடிச்சிருக்கு. சரியா? இரண்டாவது குறிப்பு, இடது பக்கம் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அல்லது இந்த பூமியில தேவனால நியாயம் தீர்க்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? பூமியில இடது பக்கம் நிக்கிற வெள்ளாட்டு கூட்டத்தை போல தேவனால நியாய தீர்ப்புக்குரியவங்க, நியாயம் தீர்க்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? வேதத்துல வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசித்தான். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு. ஆமா, எப்படி இருப்பாங்களா? செவித்திறன் உள்ளவர் ஆயிடுவாங்க. காது மந்தமாயிடும். அவங்களை எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் ஜனங்களை வசீகரப்படுத்தி ஒரு பிரசங்க தலைப்பு இருக்கு, நயவசனிப்பான பிரசங்கம். ஐயோ, ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லி ஜனங்களை செவித்திறன் உள்ளவளாக்கிட்டாங்க. அப்பா பயமா இருக்கு. ஜனங்கள் வசீகரப்படுத்தப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வனாந்தரத்திலே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு எங்கு வாய்க்கால்கள் வெட்டுங்கள், தண்ணீரால் நிரம்பும், செங்கடல் பிரியும், யோர்தான் பிரியும். சொன்னதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்படியே பிரியும், கிடைக்கும். கர்த்தர் உனக்கு அதை தருவார், இதை தருவார். தானும் தான் குடும்பமும் பிழைப்பதற்கு பிரசங்கிமார்களா நிறைய ஊழியர்கள் பாட்டு ஆராதனை புறப்பட்டாங்க. இப்ப நம்ம ஜனங்கள் செவித்திறன் உள்ளவர்கள் ஆயிட்டாங்க. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு எப்படி இருந்தா எவ்வளவு சேர்த்திருக்காங்களா? திரளாய் சேர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்சமெல்லாம் இல்லை, நிறைய ஊழியக்காரங்க சிலர்லாம் இருக்கிறாங்க. பலருக்கும் அதான் ஆசீர்வாதத்துக்கு நீ சிலருக்கு காணிக்க அனுப்புறது, வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம். சிலர் என்னதான் இருந்தாலும் உபவாச ஜபங்களுக்கு சில சபைகளுக்கு ஓடிடுவாங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமானது உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல்
செவித்திறன் உள்ளவளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டார். 4வது வசனத்துல வாசிங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நம்ம பிரசங்கத்துல ஒரு தலைப்பு இருக்கு, கட்டுக்கதைகள், குட்டி கதைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கட்டுக்கதை அப்படியே அடிக்க வேண்டியதுதான். என்னெல்லாம் உண்டு அவ்வளவு அடைப்பாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க 22 முறை எனக்கு அட்டாக் வந்துச்சு. 22 முறை அட்டாக் வந்துச்சுன்னு உனக்கு யாருப்பா சொன்னா? அடிக்கிறது சும்மா வா வண்டமேனிக்கு அடைக்குது. இப்ப எனக்கு எத்தனையோ முறை நெஞ்சு வலி வந்திருக்கு. எல்லாம் அட்டாக்குன்னு நான் என்ன எப்படி சொல்ல முடியும்? நெஞ்சு வலி வந்திருக்கு அவ்வளவுதான் தெரியும். அட்டாக்குன்னு நான் எனக்கு என்ன சொல்ல முடியும்? நெஞ்சு வலி வந்திருக்கு. 22 முறை அட்டாக் வந்து காப்பாற்றப்பட்டேன். ஜனங்கள் அதை கேட்டு பரவசம் அடைவான். 22 முறை ஆஸ்பத்திரிக்கு போன போது மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த முறையோடு நீ செத்து போன ஆண்டவர் என்னை பிழைக்க வைத்தார். மருந்து தின்னதுக்கும் ஆஸ்பத்திரி போனதுக்கும் அட்டாக் வந்ததுக்கும் போக்குல அள்ளி விடுறது நம்ம ஆட்கள். ஊழியக்காரங்கள்லாம் கட்டு கதை அடிக்கையில நாங்க மிகப்பெரிய தேறினோம். ரொம்ப கவனமா இருங்க விசுவாசிகள்லாம். ஊழியக்காரங்களை மாதிரி எல்லாம் அடிச்சு அப்படி மெருகேத்தி பேசுவோம். நாங்கெல்லாம் பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா எங்க பொய்யெல்லாம் நீங்க பொய்யனி கண்டுபிடிக்கவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு முறை கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது, ஒரு நாள் பணம் இல்லாமல் இருந்த போது என் பீரோவை துறந்தேன். அங்கே கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. அருள்நாதரிடத்தில் நான் கேட்டேன், அருள்நாதரை இது எப்படி வந்தது என்று சொல்லி. நான் கடந்த இரவுல தூதனை அனுப்பி அங்க வைத்தேன். அடி நீங்களும் கேட்டு பரவசமாகி பீரோவை போய் துறப்பீங்க. பீரோல ஒண்ணு இருக்காது, பழைய துணிதான் இருக்கும். அடிச்சு விட்டோம்னா நாங்கெல்லாம் அள்ளி விடுவோம் பாருங்க. பா எங்க கிட்ட எல்லாம் குட்டி கதைகள் அப்படி கட்டு கதெல்லாம் மானவாரியா கிடக்கு. ஆமா, இப்ப அது கேட்கதான் நம்ம ஆட்கள். நான் போற இடத்துல கூட சில நேரங்கள்ல இந்த கதை சொல்லுவேன். பிரசங்கத்தை விட இந்த கதைக்காகவே சிலர் அப்படி வா பிளந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். சில ஊழியர்கள் போன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்றதுல உங்க பிரசங்கத்தை மறந்தாலும் உங்க கதைகளை மறக்கிறது இல்லை. ஒரு பிரசங்கத்துல எப்படியும் ஒரு கதையாவது சிரிப்புக்கு சொல்லக்கூடிய பழக்கம் என்கிட்ட இருக்கு. அது இந்த இதுதான் குட்டி கதை, கட்டுக்கதை, கட்டுக்கதைகள். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வந்துட்டு ஃபுல்லா அப்படிதான் பிரசங்கம். ஒரு வசனத்தை எடுத்துட்டு கடந்த நாட்களிலே நான் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு என்ன சொல்லலாம் திருநெல்வேலி பக்கம் போயிருந்த போது ஜனங்கள் வந்திருந்தார்கள். சபையில் இருக்க இடம் இல்லாமல் இருந்தது. நான் ஆராதனை நடத்தி ஜெபிக்கும் போது சபையின் வெளியே நின்ற ஒரு மனிதன் பயங்கரமான வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கிறான். கர்த்தர் எனக்கு வார்த்தை தந்தார். இது பொய்யாவும் சொல்லலாம், உண்மையாவும் சொல்லலாம். அவன் சுகமாக்கப்பட்டு ஆராதனை முடிவிலே பெரிய சாட்சி சொன்னான். இப்பொழுது அவன் ஆண்டவருக்காக சொல்லதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்படியெல்லாம் நிறைய சொல்லி சத்தியத்தின்படி வாழ்கிற அனுபவத்தை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கேட்டறிந்ததெல்லாம், ஒரு சப்பானி சுகமாக்குறத விட ஒரு சப்பானியா இருந்தா கூட பரலோகத்துக்கு போனா மேன்மை. அல்லேலூயா. ஒரு சப்பானி சுகமாக்கப்பட்ட சாட்சியோடு அவன் நரகவாசியா மாறுறதை விட ஒரு சப்பானியா வாழ்ந்து செத்திருந்தா கூட பரவாயில்ல, பரலோகவாசியாய் மாறுகிறது மேன்மை. அல்லேலூயா. இடது பக்கம் கூட்டத்துல 2வது கூட்டத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோமானால், செவித்திறன் உள்ளவர்களாய் மாற்றப்பட்டு விடுவார்கள். தங்களுடைய சுய இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்துக் கொள்வார்கள். எனக்கெல்லாம் தெரியும், எங்க குடும்பத்துல சில தெய்வ பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்பா அந்த ஊழியர், இந்த ஊழியர், அவரு இவரு பேர அடுக்குனாங்கன்னா, இப்போ எந்த ஊழியரோடு எந்த தொடர்பு இருந்து உனக்கு ஏதாவது கிடைச்சானா ஒண்ணுமே ஈர மண்ணு கூட கிடைக்கல. உலகத்தாரை விட மோசமான நிலவரத்துல மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி வியாதி விலகினோதான் இருக்கிறாங்களே தவிர எந்த விதமான ஆசீர்வாதத்துக்குரியதும் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா காட்டி ஏசு ஏசு ஆண்டவன் சொல்லுவாங்களே தவிர. காரணம் இதான், சத்தியத்துக்கு செவியை விலக்கிட்டாங்க. இப்போ 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 2ஆம் அதிகாரம் 10 இருந்து 12 வாசிட்டு 9 வாசிக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம்
10-12 வரைக்கும் வாசிட்டு 9 வாசிக்கணும். வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். வாசியா. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. இரண்டாவது நியாய தீர்ப்பு இந்த பூமியில இடது பக்கம் இருக்கிற வெள்ளாட்டு கூட்டத்துக்கு எப்படி இருக்குன்னா, சத்தியத்தின் மேல் இருக்கிற அன்பு போய் அநீதியில் பிரியப்படுகிறவர்களாக மாற்றி விடுவார். கட்டு கதைகளுக்கு செவி சாய்க்கிறவங்களா மாறிடுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியாது. புரிஞ்சவங்க புரிந்து உங்க வாழ்க்கையில சரியான ஒரு பாதையில ஓடுவதற்கு பிரயாசப்படுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருங்கன்னு சொன்ன போல ஜீவிக்க பிரயாசப்படும். அப்ப வெள்ளாட்டு கூட்டத்துல 2வது அனுபவம், ஒன்று இந்த பூமியில சொத்து சேர்க்கிற தொல்லையை கொடுத்துறார், அல்லது பூமியில நியாய தீர்ப்புக்குரியவளாய் வாழ்கிற ஜனங்கள் இந்த பூமியில சொத்து சுகம் தொல்லை பைத்தியமா கத்துறதை கொடுத்துறார். 2, சத்தியத்தை விட்டு விலகி அநீதியில பிரியப்படுறவளா கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிறவளாய் சுய இச்சைக்குரிய போதல்களை சேர்க்கிறவளாய் மாறி விடுவார்கள். 3, வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிட்டு, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 வாசிட்டான். மத்தேயு சுவிசேஷம் 7:13-14, லூக்கா சுவிசேஷம் 13:24 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உற்றவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கண்டுபிடிக்க முடியாம ஆக்கிறார். கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை வேதத்தில் 66 புத்தகத்துல தேவன் சொன்ன வார்த்தைன்னு சொன்னா ஒரு 100 அதிகாரம் கூட எழுத முடியாது. 66 புஸ்தகத்துல மீதி எல்லாம் சம்பவங்கள், மீதி எல்லாம் சிலதெல்லாம் தேவையே இல்லாதது, ஆனா பைபிள்ல எழுதப்பட வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறார். தேவன் மனிதனோடு மனிதனுக்காய் பேசின வார்த்தை அப்படின்னு சொன்னா ஒரு 100 அதிகாரம் கூட இருக்காது. அதுல கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது எல்லாரும் கண்டே பிடிச்சிட மாட்டா. உன் வாழ்க்கையில நீ அதை அறியவே முடியாது. உன் வாழ்க்கையில அதை நீ கண்டுபிடிச்சி அதுக்குள்ள போகவே முடியாது. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க, உங்களுக்கு புரியும். வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உற்றவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உற்றவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும். முடியாது, முடியவே முடியாது. நீ இடது பக்கம் நிக்கிற வெள்ளாட்டு கூட்டத்துல இருந்தா உன்னால முடியவே முடியாது. அந்த ஊழியனால முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்ப வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து, லூக்கா சுவிசேஷம் 13:24 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உற்றவேசிக்க பிரயாசப்படுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உற்றவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உற்றவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று. கண்டுபிடிக்கிறது சிலர், வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போயிடும். எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், செம்மறியாடா மாறிடணும்னா சிலருக்கு வாய்ப்பே இருக்கு. 3வது வெள்ளாடா இடது பக்கம் நிக்கிற கூட்டம் பரலோகத்துக்கு போற வாசல், அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறதே சிலர். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் நம்ம தெய்வீக சுகத்தை குறித்து பேசுறதுனால ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறார், பாஸ்டர் மருந்து எடுக்கிறவங்களாம் நரகத்தான் போவாங்களா? அது எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வருகைக்கு போறதுக்கு மருந்து எடுக்காத ஒரு சரீரத்தின் அனுபவத்தில் அவங்க வாழணும் அப்படின்னு சொன்னோம். சொல்லிட்டு அதுக்கு சில கருத்துக்களையும் எடுத்து சொன்னோம். நான் கேட்கிறேன், எந்த ஊழியக்காரலாது பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணும் போதாது, அல்லது ஆராதனை நடத்தும் போதாது, எப்பமாவது இயேசு சுகமாக்குறாருங்கும் போது மருந்து தந்து சுகமாக்குவார்னு நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? ஏசப்பா மருந்து தந்து சுகமாக்குவார்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை. எனக்கு தெரிஞ்ச வயசுல இருந்து நான் பார்த்ததுல தமிழ்நாட்டில் பிரபலமான எல்லாரும் சுகமளிக்கும் ஆராதனை, விடுதலை அளிக்கிற ஆராதனை நடக்கும்போது, இன்றைக்கு அருள்நாதன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார், நம்முடைய ஆண்டவராய் ஏசப்பா நம்முடைய மத்தியிலே ஏசப்பா வந்திருக்கிறார்னு சொல்லி, ஏசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கு உனக்கு சுகம் கிடைக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாங்க.
இந்த கூட்டத்திலே உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மருத்துவ ஆஸ்பத்திரி போய் சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்களா? ஆண்டவர் சுகம் தருவார்னு சொன்னாங்களா? இதே வார்த்தையை தான் நான் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றேன். மருந்து இல்லாம இயேசு சுகமாக்குவார்னா என்ன வித்தியாசமா பாக்குறாங்க. அவன் புல்பிட்ல நின்று சொல்லக்கூடிய வார்த்தை ஏத்துக்கொள்றாங்க. ஆனா மருந்து இல்லாம ஆண்டவர் சுகமாக்குவார்னு சொல்லியாச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப நான் எவ்வளவு நயவசனிப்பா, எவ்வளவு வஞ்சகமா இன்றைக்கு சூழ்நிலையை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஜனங்கள் அதனால்தான் இந்த கூட்டத்துக்கு போயிட்டு இடுக்கமான வாசல் வழியா போக மாட்டாங்க. மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு எபிரேயர்கள் 11:35 வசனத்துல வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்களாம். இல்ல, இன்னைக்கு எல்லாரும் வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தால் எபிரேயர் 11:35 வாசித்து பாருங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேதனைப்பட்டார்கள். என்னையா சிலுவை சுமக்கிறோம்? யாரு சிலுவை சுமக்கிறோம்? வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்களாம். வாழ்ந்து பாருங்க. சில சபைகள்ல போய் கேட்டா தப்பா எடுக்காங்க. ஊழியர்களும் விசுவாசிகளும் யாரும் அப்படியெல்லாம் மருந்து எடுக்காமல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். அல்லேலூயா. இடுக்கமான வாசல் நான் என்ன இடுக்கமான வாசல் கேட்கிறேன். இந்த மாதிரி பரலோகத்துக்கு போறதுக்காக சத்தியத்தின் நிமித்தம் வருகிறதான இந்த பாடுகளை ஏற்று இந்த சிலுவையை சுமந்து போகிறது தான் இடுக்கமான வாசல். அல்லேலூயா. வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்களாம். இன்றைக்கு அந்த வாதிக்கப்படுகிற அனுபவமே இல்லையே. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதியே இல்லையே. விசாலத்தை தானே தேடுறாங்க. வியாதி வரும், பலகீனம் வரும், உடனே ஆஸ்பத்திரி போகணும். தேவைகள் வரும், உடனே கடன் வாங்கிடணும். காத்திருந்து தெய்வ சமூகத்தில் இருந்து தேவனை சார்ந்து சத்தியத்தின் நிமித்தமாக வர்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இல்லையே, எல்லாருக்கும் அவசரம் தான். நின்றுகிட்டே கால் நீட்டிடும். ஆமா, முன்னொரு காலங்களில் கூட தமிழ் வைத்தியத்துக்காக கொஞ்சம் முதலிடம் கொடுத்திருந்தாங்க. அதை இதையும் சாப்பிட்டு எடுத்து ஏதாவது சுகமாகமானு. இப்ப எடுத்த உடனே வியாதி குணமாகணும். எல்லா இங்கிலீஷ் மருந்துக்கு பின்னால சைடு எஃபெக்ட் உண்டுன்னு எழுதி வச்சிருக்காங்களாம். நம்ம ஆட்கள் அதை ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. எல்லா இங்கிலீஷ் மருந்துக்கு பின்னாலே, அந்த இங்கிலீஷ் மருந்துக்கு பின்னாலே என்ன இருக்குமா? சைடு எஃபெக்ட் இருக்குமா? பின் பாதிப்பு ஒன்று இருக்குது. நம்ம ஆட்கள் எல்லாம் அங்கதான் போவாங்க. சுகருக்கு மருந்து எடுத்து வரும்போது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு கிட்னி இருதயம் பலகீனப்படுற இடத்துக்கு வந்துருவாங்களாம். மருந்து எடுக்காட்டா அது எனக்கு தெரியாது. நான் என்ன பொறுத்தவரை மருந்து எடுக்காட்டா கத்துட்டு போவீங்கன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. அவ்வளவுதான். என் வாழ்நாளுக்கு முன்னால் நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தின் பகுதி. நானா கிடையாது. தேவன் சொல்லியிருக்கிற அர்த்தம் அதான். என் நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பேன். என்னுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. என் தலையில இருக்க மயிரெல்லாம் கத்தர் எண்ணி வச்சிருக்கிறேன். என் கண்ணால நான் பார்க்கிற ஒரு அனுபவம். எவ்வளவு கொடிய வியாதியில இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறாங்க. வேதத்துல உயிரோடு இருந்திருக்கிறாங்க. இப்பவும் உயிரோடு இருக்கிற சபை ஜனங்களும் இருக்கிறாங்க. உலகத்தார் இருக்கிறாங்க. மருந்து எடுத்து செத்தவங்களையும் பார்த்திருக்கிறேன். மருந்து எடுக்காம உயிரோடு இருக்கிறவங்களையும் பார்த்திருக்கிறேன். அதனால மருந்து எடுக்காம இருந்தவங்க உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அப்படி மருந்து எடுக்காம இருந்தவங்க செத்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல வரும்போது பரலோக ராஜ்யத்துக்கு போற வாசலை வழியை கண்டுபிடிக்கிறது சிலர். இடது இருக்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. வகை தேடினாலும் அவங்களுக்கு கிடைக்காது. அது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். எவ்வளவு கூட்டத்துக்கு வந்தாலும், எவ்வளவு ஊழியம் செய்தாலும், எவ்வளவு பிரசங்கித்தாலும் அந்த வழி அவங்க கண்டுபிடிக்கிறே கஷ்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இன்றைக்கு என்ன ஒரு 2 அணத்தை தியானிச்சு நல்ல வெயில் நேரம்னால உங்களை சீக்கிரமா அனுப்பிவிட்டா வசதியா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப பெரிய பிரசங்கம் பண்ணி பாவம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா வலது பக்கம் நிற்கிற செம்மறி ஆட்டை குறித்து ஒரு 2 விஷயம் பேசி முடிப்போம். ஃபுல்லா மைனஸா பேசிட்டு போனா நல்லா இருக்கா? இல்லை வெள்ளாட்டு கூட்டத்திலே நம்ம இருக்கிறோமான்னு பயம் வந்து நீங்க ஒன்றும் பயப்பட மாட்டீங்க. நெருப்புல முளைச்சது வெயிலுக்கு காயுமா? இது என்ன இன்னைக்கா கேட்கிறோம்? அல்லேலூயா. என்னைக்குமே வாரந்தோறும் கேட்கிறே தானே. வாரத்துல 4 நாள் இதே வார்த்தையை தானே கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம செம்மறி ஆட்டு கூட்டத்துல இருந்தா எப்படி இருப்போம்? அல்லேலூயா. அப்ப நம்ம இருக்கமானு கண்டுபிடிக்கணுமே. அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எப்படி இருப்போம்? லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13-14, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-48 வாசிங்க.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ ஆயக்காரும் பாவிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். பைபிள் ஒரு நல்ல வசனம் உண்டு. ஆயக்காரனும் பாவிகளும் பரலோகத்தில் என்ன செய்வாங்க? இருப்பான். இந்த ஆயக்காரரும் பாவிகள்னு அர்த்தம் என்ன? இந்த ஆயக்காரன் என்ன செய்தான்? பாவியாகிய மேல் கிருபையாயிரும். வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டத்துக்கு இருக்கிற முதல் தகுதி எப்படி இருக்குன்னா, பூமியில பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். பாவியாகிய என் மேல் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம், பாவத்துக்காய் மனஸ்தாபப்படுகிற அனுபவம், பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிற கூட்டமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆமா, தன்னுடைய குறைகளையும் குற்றங்களையும் உணர்வார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க படமாட்டோம். தன் வழிகளை உயிற்று ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோ. தன் வழி, இந்த ஆயக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில தன் பாவத்தை, பாவியாகிய மேல் கிருபையாயிரும். ஆயக்காரர்களும் பாவிகளும் வேசிகளும் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பார்கள். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிச்சா முதல் குவாலிபிகேஷன் அவங்ககிட்ட இருக்கிற தகுதி என்னன்னா, தன் பாவத்துக்காய் மெய்யாய் மனஸ்தாபப்படுவார்கள், தன்னுடைய பாவங்களுக்காய் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்பார்கள், தன் பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும், தன் பாவ வாழ்க்கையிலிருந்து தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய பட்சத்தில் வந்து நிற்பார்கள். இவர்களுக்கு தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பாவிய பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இவர்களுக்கு எழுதப்பட்ட வசனம் தான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவிகளில் பிரதான பாவி நெகேமியா தன் வாழ்க்கையில சொல்லுகிறார், நான் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பக்தன் தானியேல் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், வேதத்தில் இருக்கிற பெரிய தேவ பக்தர்கள் என்று சொல்லப்படும் எல்லாரும் தங்கள் பாவங்களை உணர்ந்திருக்கிறார்கள். ஏசாயா சொல்லுகிறார், அசுத்த உதடு உள்ள மனுஷன் நான். அல்லேலூயா. நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். வலது பக்கம் நிற்கிற செம்மறியாட்டு கூட்டத்துக்கிட்ட இருக்கிற முதல் தகுதி, பரலோகத்துக்குரிய ஜனத்தினுடைய முதல் தகுதி, வாழ்க்கையின் பாவத்தை உணர்வார்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் குறைவு, தன் குற்றம், தன் பலகீனம், தன் தோல்வி, தனக்குள் இருக்கிற குறைவுகளை உணர்கிற மனிதன் வலது பக்கம் நிற்கிற செம்மறியாட்டின் தகுதியுடையவன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-48 வாசித்தான். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-48 வாசிய. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே, ஆயக்காரும் வேசிகளும் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பார்கள். நீங்க அந்த வசனத்தை வாசித்திருக்கீங்களா? ஆயக்காரும் வேசிகளும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 21:31 வாசி. மத்தேயு சுவிசேஷம் 21:31 வாசிங்க. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று. உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அப்போ ஆயக்காரும் வேசிகளும் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். ஏன்னா இங்க ஒரு ஆயக்காரன் பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு சொன்னா, அங்க ஊர்ல பாவியான ஒரு ஸ்திரீ தன் பாவத்துக்காக மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டோடைய பாதத்தை கண்ணீர்னால நனைத்து தலைமயிரால துடைத்து பாவ மன்னிப்பை பெற்றாள். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஊர்ல பாவியான ஸ்திரீ 37-48 வாசிங்க. 37-48 வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். போதும். ஊர்ல பாவியான ஸ்திரீ, ஒரு வேசி, ஆயக்காரும் வேசிகள் பரலோகத்தில் பிரவேசிப்பார். அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த இடத்துல ஊர்ல பாவியான ஸ்திரீ, ஊர்ல பாவியான ஸ்திரீ
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டத்தின் அனுபவத்தில் வரக்கூடியவர்கள முதல் உள்ள கூட்டம் ஆண்டவருடைய கிருபையினாலே பாவத்துக்காக மெய்யாய் மனஸ்தாபப்படுகிறவளாக, பாவத்துக்காக மெய்யாய் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறவளாக, தன் பிள்ளைகளை, நல்ல தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போற கூட்டம் வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டத்தில் இருக்கணுமானா முதல் தகுதி பாவத்துக்காய் மெய்யாய் மனஸ்தாபப்படுற கூட்டமாய் இருக்க வேண்டும். பாவத்துக்காய் மெய்யாய் ஆயக்காரும் பாவிகளும் ஆயக்கார் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா அந்த விஷயத்துல இருக்கணும். முதல் தகுதி அவள்கிட்ட வாழ்க்கையில தன் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்படுறாங்க. 2, வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டத்தின் அனுபவத்தில் இருக்கிறவர்கள் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரைக்கும் வாசித்தார். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ல இருந்து 22 வரைக்கும் வாசித்தார். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது குவாலிஃபிகேஷன், செம்மறியாடுகளுக்கு தரித்திரர் என்கிற பட்டம் கொடுக்கப்படுது. 1, ஆயக்காரரும் வேசிகள் பாவத்துக்காய் மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் மூலமாய் தங்களுடைய வாழ்க்கையின் பாவத்திலிருந்து அவள் விடுதலையாக்கப்படுகிறார்கள், பாவ மன்னிப்புக்குரியவளாய் மாற்றப்படுகிறார்கள். 2, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் வாசல் படியில கிடந்தான் லாசரு, செத்தான். எங்க போனா? தூதர்கள், தேவ தூதரால் அவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இன்றைக்கெல்லாம் இப்படி ஒரு தரித்திரரை பார்த்தா இவங்க பரலோகத்துக்குரியவங்க நம்ம நினைப்போமா? இப்படி ஒரு தரித்திரமான ஒரு ஊழியக்காரர் இருந்தா அவர் நம்ம பரலோகத்துக்கு போவார் நீ நினைப்போமா? சபையில இப்படிப்பட்ட தரித்திரமான விசுவாசி இருந்தா இவங்க பரலோகத்துக்கு போறவங்க நீ நினைப்போமா? மனத்தாழ்மையா சொல்றேன். கடந்த வாரத்துல ஒரு 2 ஊழியர்கள் நம்ம சர்ச்சை வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், எங்க சபையில இருக்கிற விசுவாசிகள் அதிகமான ஜனங்கள் விதவைகள், பாட்டிமார்கள், இப்படிப்பட்ட கூட்டம் தான். சும்மா ஒரு 3-4 குடும்பம் தான் ஒரு இதா இருக்குது. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசான எல்லாம் விதவைகளும் ஒன்றும் அப்படி ஒரு இதான இதுதான் சொல்லிட்டு சொன்னேன். ஆனா எல்லாம் பரலோகத்துக்கு போற கூட்டம், எல்லாம் பரலோகத்துக்கு போற கூட்டம். அல்லேலூயா. இங்க எப்படி வேணா எடுத்துடுங்க, பரலோகத்துக்கு போற கூட்டம். நல்ல நம்பிக்கை இருக்கு. ஒரு 35-40 ஜனங்கள் எல்லாரும் வந்தா 35-40 ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு 5 டிக்கெட் அவுட் ஆகும். அதுவே நான் சும்மா ஒரு இதுக்கு தான் சொல்றேன். 30-35 டிக்கெட் கன்ஃபார்மா அடக்கம் பண்ணலாம், கன்ஃபார்மா அடக்கலாம். ஒரு 5 டிக்கெட் அவுட் ஆயிரும் என் கணக்குல. அதுவும் ஒரு வேளை ஆண்டவர் கடைசியில தேர்த்தி கொண்டு போனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு 30 டிக்கெட் எப்படி ரெடி ஆயிரும். ஏன்னா இப்ப இருக்கிறது இல்லை, ஆண்டவர் கொண்டு போக வேண்டிய நேரம் இன்னும் இங்க இருக்கிறதுல 1-2 எல்லாம் அழகா சரிப்படுத்துவார். 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் நல்ல படுக்கையில போட்டு எடுத்து அப்படி கிளியர் பண்ணிடுவார் ஆண்டவர். டையெல்லாம் அடிக்க முடியாம, நகையெல்லாம் போட முடியாம, அப்படி படுக்கையில போட்டு எடுத்து கிளியர் பண்ணி அந்த ஆஸ்பத்திரி வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கிளியர் பண்ணி கொண்டு போயிடுவார்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. ஒரு 30 பேர் ரெடி. எதுக்கு சொல்லனா, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியம். ஏன்னா சபையில இருக்கிறதுல மெஜாரிட்டி ஜனங்கள் ஏழைங்க, இல்லாதவங்க, அற்பமானவங்க, இழிவானவங்க. அதனால எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. கணக்கு செட்டில்மெண்டேஷன்ல கஷ்டம் இருக்காது. பணம் சேர்த்த பொருள் சேர்த்த கூட்டமா நம்ம சபை ஜனங்கள் இல்லை. அல்லேலூயா. அதனால ரொம்ப நம்பிக்கையும் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய சபையை பார்த்தாலும் சரி, எவ்வளவு ஜனங்களை பார்த்தாலும் சரி, எவ்வளவு ஆடம்பரமான ஜனங்களை பார்த்தாலும் சரி, எவ்வளவு அழகுள்ள ஜனங்களை பார்த்தாலும் சரி, நம்ம ஜனங்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ஆண்டோடைய கிருபையினால ஏழப்பட்ட தரித்திர கூட்டம். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம சபை. ஏன்னா மெஜாரிட்டி ஜனங்கள் எங்க போவாங்க?
பரலோகத்துக்கு போவாங்க. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியம். அந்த தரித்திரர் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டம் இந்த பூமியில பணம் பொருள் சொத்து சேர்க்கிற கூட்டமா இருக்க மாட்டார்கள், தரித்திரரா இருப்பாங்க. அல்லேலூயா. மூணு பார்த்துட்டு முடிப்போம், சரியா? வேதத்துல வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 19:14, மத்தேயு சுவிசேஷம் 19:14 வாசிங்க. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இந்த சிறு பிள்ளைகளுக்கு அனுபவம் எப்படி இருக்கும்? லூக்கா சுவிசேஷம் 18:16-17 வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 18:16-17 வாசித்தா வாசிங்க. இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சின்ன பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான். சின்ன பிள்ளைகள்ட்ட என்ன இருக்கும்? என்ன இருக்கிறாங்க இந்த பசங்கள்ட்ட? இவங்களை விட சின்ன பிள்ளைகளா இருந்துச்சுன்னா இவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது, சொல்லதை சொல்லுவான், சொல்றதை ஏற்றுக்கொள்வான். அல்லேலூயா. ஒரு நாள் இதை யோசித்து பார்த்து, ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு சகோதரி வந்து நல்ல கவனிச்சு புருஷனை இழந்துட்டாங்க. இந்த சகோதரி வந்து ஒரு மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பையன் அப்போ ஒரு 2-3 வயசு. பையன்ட்ட வந்து இதான் உங்க அப்பான்னு சொல்லியே வளர்த்தா. அந்த பையன் அவனுங்க அப்பான்னு கூடுவானா, வேற எப்படி கூடுவான்? அல்லேலூயா. நீங்க எப்படி புரியுறீங்கன்னு தெரியாது. நான் ஒரு நாள் இதை சிந்திச்ச போது இதான் விளக்கம்னு நான் சொல்ல வரல. அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். தன்னுடைய ஒரிஜினல் தகப்பனார் இறந்த பிற்பாடு தன்னுடைய தாய், தன்னுடைய குடும்பத்தார், அவனுக்கு தகப்பனாய் அந்த சகோதரி திருமணம் பண்ணி இருக்கிறவங்கள தகப்பனார் என்று சொல்லி கொடுத்து, தகப்பனார் என்று சொல்லி கூப்பிட வைக்கும் போது அந்த பையன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. வளர்ந்து வரும்போது உள்ளதை நான் சொல்ல வரல. இது போல இந்த பூமியில வாழும் போது வலது பக்கம் இருக்கிற கூட்டம் தெய்வ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சின்ன குழந்தைய போல, சின்ன பிள்ளைகளை போல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நான் சிலதை சொல்லலாம். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பாருங்க, போலன்னு சொல்றதுக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா அந்த பையன் சொல்லுவான். யாரோ சொன்னதை பார்த்துட்டு அவன் அதை சொல்லுவான். இப்போ சொல்லாதேன்னு சொல்லி அடிப்பாங்க, ஆனா அவனுக்கு அது தெரியாது. ஒரு டைம் வரும்போது தான் அவன் அதை மாற்ற முடியும். இப்படி சின்ன பிள்ளைகள் சில விஷயத்துல காரியங்களை ஏற்றுக்கொள்றதுல கெட்டிக்காரங்க. அல்லேலூயா. ஆமா, கெட்டதும் சரி நல்லதும் சரி, இங்க தேவனுடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளுகிறவன். லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லிக் கொடு. மத்தேயு சுவிசேஷம் 18:4 வாசித்த. மத்தேயு சுவிசேஷம் 18:4 வாசித்த வாசிங்க. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே. 2 விஷயம் சொல்றோம். வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டத்துக்கு இருக்கிற 3வது தகுதி சின்ன பிள்ளையை போல உள்ள ஒரு வாழ்க்கை. ஒன்று தெய்வ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இன்னொன்று தாழ்த்தக்கூடிய அனுபவம் இருக்கும். என்ன இருக்கும்? தாழ்த்தக்கூடிய அனுபவம் இருக்கும். தாழ்மை. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தாழ்த்த முடியல, ஊழியக்காரங்களுக்கு தாழ்த்த முடியல. எல்லாம் ஒரு வகை சாத்தாண்டிய ஆவிதான். ஒரிஜினலா வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டம், அப்படி நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய கூட்டம் தாழ்மை உள்ள சின்ன பிள்ளைகளுடைய அனுபவத்தில் இருக்கும். 3 விஷயம் செம்மறியாட்டு கூட்டத்துக்கு நம்ம கற்றுக்கொள்வதற்கு அது எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஒன்று, ஆயக்காரரும் பேசிகளும் அல்லது பாவிகளும் அனுபவத்துல தன் பிழைகளுக்காய், தன் குறைவுகளுக்காய், தன் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்படுவார்கள். 2, தரித்திரர். 3, சிறு பிள்ளையை போல உள்ள வாழ்க்கை. நம்முடைய ஜீவியத்திலும் கூட வாஞ்சிப்போம். ஆண்டோடைய வருகைக்கு ஏதுவாக கர்த்தருடைய வலது பக்கம் நிற்கிற கூட்டமாக ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாரும் மாறுவோம். இந்த நாட்களில் பூமியில வாழும்போது வெள்ளாடுங்கிற கூட்டத்தில் இடது பக்கம் நிற்கிற கூட்டமா, பூமியில நியாயம் தீர்க்கப்பட்ட கூட்டமா வாழ்ந்து விட வேண்டாம். பரலோகத்துக்குரிய கூட்டமாய் மாற்றப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஏதோ மாறுவோம். கண்களை மூடுவோம், முழங்கால்களை முடக்குவோம். ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் புரிந்து கொண்ட வேத பகுதிக்கு ஏற்ற விதத்தில், இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்?
மரணம் அவர்களை மேய்ந்து போடும். இந்த பூமியில அவர்களுக்கு தொல்லையா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சேர்க்கிறதெல்லாம் அவங்களுக்கு தொல்லை. அது அவங்க பைத்தியம். அவங்க குடும்பம் அவங்கள மெச்சிக்கொள்ளும். ஊர் அவங்கள பெருமையா பேசும். ஆனா ஒன்றுமே, அந்த மகிமை ஒண்ணுமே அவங்க கூட போகாது. அந்த மகிமை ஒண்ணுமே அவங்க கூட போகாது. ஆயக்காரன் பாவியாகி என் மேல் கிருபையாய், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. ஊர்ல பாவியான ஸ்திரீ மெய்யாய் தன்னுடைய பாவத்துக்காய் மனஸ்தாபப்பட்டு ஏசப்பாவினுடைய பாதத்துல தன் கண்ணீரை ஊற்றி பாவ மன்னிப்பை பெற்றாள். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். சிறு பிள்ளையை போல தாழ்த்துகிறது. சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டத்தின் அனுபவம். நாமும் இந்த வசனத்தின்படி ஜீவிப்போம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.